ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. நமக்கு இப்போ நேரம் இல்லை, நம்ம வெயிட் குறைக்கணும்னு பார்க்குறோம். காலையிலே வேலைக்கு அவசரமாக கிளம்பணும், வெயிட்டும் குறைக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான டைம் இல்லை. ஸோ ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி என்னோடய டிப்ஸுங்க. இந்த டிப்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ஓட்ஸ் மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் நெய் போடுறேங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்ததை போடுறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனை போகணும். 1/2 வெங்காயம், ஒரு ஆளுக்கு மட்டுமே சமைக்கிறேன், அதனால் கம்மியான குவான்டிட்டி. கேரட் போடுறேங்க. பச்சை மிளகு, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இப்போது நம்ம கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது நம்மளுடைய ரோல்டு ஓட்ஸ் நான் இதுக்காக யூஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய நார்மல் ஓட்ஸ் இல்லைங்க, இது ரோல்டு ஓட்ஸு சொல்லுவாங்க. இந்த ரோல்டு ஓட்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இது எதுக்குன்னா ஹோல் ஃபைபர் இருக்கும் இந்த ஓட்ஸில். பசிக்காது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுனால. நீங்கள் பட்டாணி விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு பட்டாணி கிடைக்கல, அதனால நான் பட்டாணி போடலை. பட்டாணி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லித்தாள் சேர்த்துட்டேன். இப்போது நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான வெயிட் ரிடக்ஷனுக்கான சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று தயாராகியாச்சு. இப்போது நான் 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். வெயிட் ரிடக்ஷனுக்கு லெமன் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் வெஜிடபிள் மசாலா. இது ஈஸியாக நமக்கு வெயிட் போடுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதில் ஃபைபர் நிறைய இருக்குது. வெயிட் நல்லா குறையும் ஃபுட். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.